இறந்த குழந்தைக்கு உயிர் வந்தது. ஆனால் அந்த குழந்தை திடீரென மாயமாக மறைந்தது என ஆபரேஷன் தியேட்டரிலிருந்து அழுது கொண்டே செவிலியர் வெளியிட்டிருந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. கூர்க் ட்ரிப்பிற்கு அந்த இளம்பெண் செய்த செயல் அனைவரையும் கதிகலங்க வைத்தது. எப்படி? அப்பா அப்பா என அழுது கொண்டே இந்த செவிலியர் வெளியிட்டிருந்த வீடியோ அவருடைய உண்மையான அப்பாவை சென்றடைந்ததா என்று தெரியாது. ஆனால் ஏதோ இக்கட்டான சூழலில் உள்ள அழகான இளம்பெண்ணின் துயர் துடைக்க நினைத்த நெட் நிஞ்சாக்கள் அவசரத்திற்கு போனை அட்டன் செய்யாத அந்த அப்பாவின் கண்ணில் படும் வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஜி என போட்டி போட்டு பகிர்ந்திருக்கிறார்கள். ஜோயல்னு ஒரு பொண்ணுக்கு டெலிவரி பார்த்தாங்க. நார்மல் டெலிவரி சொல்லி தான் ட்ரை பண்ணாங்க. குழந்தையோ பிறந்துச்சு. அதான் பிறந்து ஒரு நிமிஷத்துலேயே குழந்தை இறந்துருச்சுப்பா. இங்கே எல்லாருமே அப்செட். குழந்தைய க்ளீன் பண்ணி அட்டெண்டர் கிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. என்ன நானும் க்ளீன் பண்ணி ரத்தத்தெல்லாம் தொடச்சி கிளாத்தில் சுற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு குழந்தைக்கு உயிர் வந்துருச்சுப்பா. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வேகமாக அந்த குழந்தைய வச்சுட்டு டாக்டருக்கு கூப்பிட போயிருந்தேன். டாக்டரை அட்டெண்டிவ் கூப்பிட்டு வந்து பார்த்தா அந்த குழந்தை அங்கே இல்லை. நாங்களும் வெளியெல்லாம் தேடி பார்த்தோம். வார்டுக்குள்ளே யாருமே வரல. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணோம். ஆனால் அந்த குழந்தை அங்கே இல்லை. பிறந்த குழந்தை ஒரு நிமிடத்தில் இறந்து போனது. ஆனால் உடலை சுத்தம் செய்யும் போது அந்த குழந்தைக்கு திடீரென உயிர் வந்ததுப்பா என சொன்னதும் பார்வையாளர்கள் ஒன்று அலட்சியமான மருத்துவமனையாக இருக்கும் அல்லது அதிசய குழந்தையாக இருக்கும் என்றே நினைத்திருப்பார்கள். ஆனால் இந்த கதைக்கு இது முடிவல்ல. இது வெறும் இன்சைட்டிங் இன்சிடென்ட் மட்டுமே. உயிர் தெழுந்த அந்த குழந்தை மருத்துவமனையிலிருந்து திடீரென மாயமாகி விட்டதென கதையின் முக்கிய முடிச்சை போட்டு அனைவரையும் எட்ஜ் ஆஃப் சீட்டில் அமர வைத்திருக்கிறார். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வேகமா அந்த குழந்தைய வச்சுட்டு டாக்டருக்கு கூப்பிட போயிருந்தேன். ரூமுக்குள்ளேயும் யாரும் வரல. ஹாஸ்பிட்டல் சிசிடிவிலையும் குழந்தை மிஸ்ஸிங். அப்போ அடுத்து என்ன நடந்துச்சோ என ஆவலோடு காத்திருந்தவர்களுக்கு அந்த வீடியோ சட்டென கட் ஆகி உள்ளது. டாக்டருக்கு கூப்பிட போயிருந்தேன். டாக்டரை அட்டெண்டிவ் கூப்பிட்டு வந்து பார்த்தா அந்த குழந்தை அங்கே இல்லை. நாங்களும் வெளியெல்லாம் தேடி பார்த்தோம். வார்டுக்குள்ளே யாருமே வரல. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணோம். ஆனால் அந்த குழந்தை அங்கே இல்லை. இப்போ குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் தான் அவங்க குழந்தை ஏதோ பண்ணிட்டேன்னு என் மேலே பழி போடுறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. ரொம்ப பயமா இருக்கு. தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஒருவேளை செல்போன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி இருக்கும் என அப்செட் ஆன நெட்டிசன்கள் அப்பா ஸ்தானத்திலிருந்து அந்த பெண்ணிற்கு அடுத்து என்ன ஆனது என்பதை தெரிந்து கொள்ள அனைத்து செய்தி ஊடகங்களையும் ஸ்க்ரால் செய்து பார்த்திருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு இந்த ஏப்ரல் ஃபூல் வீடியோவே பதிலாக கிடைத்திருக்கிறது. அப்பா, நான் உங்களுக்கு எத்தனை வாட்டிப்பா கால் பண்றது? ஒரு 15-20 வாட்டி கால் பண்ணிட்டேன். நீங்க காலே எடுக்கல. இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ வாட்டி கால் பண்ணேன். என் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, 5% தான் இருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் இப்போ போடுறேன். இங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஜோயல்னு ஒரு பொண்ணுக்கு டெலிவரி பார்த்தாங்க. நார்மல் டெலிவரி சொல்லி தான் ட்ரை பண்ணாங்க. குழந்தையோ பிறந்துச்சு. அதான் பிறந்து ஒரு நிமிஷத்துலேயே குழந்தை இறந்துருச்சுப்பா. இங்கே எல்லாருமே அப்செட். குழந்தைய க்ளீன் பண்ணி அட்டெண்டர் கிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. என்ன நானும் க்ளீன் பண்ணி ரத்தத்தெல்லாம் தொடச்சி கிளாத்தில் சுற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு குழந்தைக்கு உயிர் வந்துருச்சுப்பா. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வேகமாக அந்த குழந்தைய வச்சுட்டு டாக்டருக்கு கூப்பிட போயிருந்தேன். டாக்டரை அட்டெண்டிவ் கூப்பிட்டு வந்து பார்த்தா அந்த குழந்தை அங்கே இல்லை.
நாங்களும் வெளியெல்லாம் தேடி பார்த்தோம், வார்டுக்குள்ளே யாருமே வரல. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணோம், ஆனால் அந்த குழந்தை அங்கே இல்லை. இப்போ குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் தான் அவன் குழந்தை ஏதோ பண்ணிட்டேன்னு என் மேலே பழி போடுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா, ரொம்ப பயமாக இருக்கு. தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஆம், ஜென்ம நட்சத்திரம் என்கிற புதிய திரைப்படத்தின் ப்ரமோஷனுக்காக அந்த படக்குழுவினர் ஃபாரினில் இருந்து உள்ளூர் வரை வீதி வீதியாக சென்று படத்தை ஆடியன்ஸிடம் கொண்டு சேர்க்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழலில்தான் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றீங்களா என்கிற தலைப்பில் ஒரு விசித்திர போட்டிக்கான அறிவிப்பினை படத்தின் தயாரிப்பு நிறுவனமான அமோகம் ஸ்டுடியோஸ் இணையத்தில் வெளியிட்டு இருந்தனர். வெறும் 500 லைக்ஸை கூட பெறாத அந்த போஸ்டில் 1 நிமிடத்திற்குள் நாடி நரம்பெல்லாம் நடுங்கி போகும் அளவிற்கு ஒரு கிரைம் ஸ்டோரியை சொல்ல வேண்டுமென குறிப்பிடப்பட்டு இருந்தது. பொதுவாக நடிக்க வாய்ப்பு தேடுபவர்களுக்காக தான் இது போன்ற ஆடிஷன் போட்டிகள் நடத்தப்படுவது உண்டு. ஆனால் ஜென்ம நட்சத்திரத்தின் தயாரிப்பு நிறுவனமான அமோகம் ஸ்டுடியோஸ் போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் கர்நாடகாவில் உள்ள கூர்க் ட்ரிப்பிற்கான வாய்ப்பை வெல்லலாம் என ப்ரோமோட் செய்திருக்கிறார்கள். இந்த விளம்பரத்தை பார்த்துதான் நடிப்பதற்கு வாய்ப்பு தேடி வந்த தாரிகா என்கிற இளம் பெண்ணும் அவரே கதை, திரைக்கதை, வசனம் மற்றும் ஒளிப்பதிவு செய்து கிரைம் ஸ்டோரியை தத்ரூபமாக நடித்து வெளியிட்டிருப்பதாக தெரிகிறது. ரீசெண்டாக குழந்தை காணும்னு சொல்லி நான் அழுதுருக்க மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய சைட்லேருந்து ரொம்ப சாரி கைஸ், பிகாஸ் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு படத்துக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா சார் அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த கான்டெஸ்ட்டுக்காக எடுத்து அனுப்பின ஒரு வீடியோ தான் அது. அது எப்படி இப்படி வந்து ஒரு ரேண்டம் அக்கௌண்ட்டில் போஸ்ட் ஆகிருக்குன்னு வந்து ஐடியாவே இல்லை. அதுக்காக என்னோடய நாலேஜுக்கு வந்த உடனே எப்படி அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் வந்து அது உண்மையான இன்சிடெண்ட்னு நினச்சி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி தான் வைரல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது உண்மையான இன்சிடெண்ட் கிடையாது. ஒரு ஷூட்டுக்காக நான் அனுப்பின வீடியோ ரேண்டமாக போஸ்ட் ஆகிருக்கு. அதுக்காக என்னோடய சைட்லேருந்து ரொம்ப ரொம்ப சாரி. யாரையாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தாலும் ரொம்ப சாரி கைஸ். எனினும் இது போன்ற வீடியோக்கள் உண்மையிலேயே பல அப்பாக்களை பதற்றமடைய செய்வதால் இந்த வீடியோ யதார்த்தமாக வைரலாக பகிரப்பட்டதா அல்லது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்கள் மூலம் ப்ரமோஷனுக்காக வேண்டுமென்றே வைரலாக பகிரப்பட்டதா என்கிற சந்தேகமும் தற்போது எழுந்துள்ளது. 1 நிமிட கிரைம் ஸ்டோரிக்கு இது போன்ற எத்தனை நடிப்பு அரக்கன்கள் அப்பாக்களை அலர்ட் செய்ய அழுது வீடியோ வெளியிட்டுள்ளார்கள் என்பதையும் கண்டறிய வேண்டி உள்ளது. படக்குழுவினர் ஒருவேளை இதே போல பலரின் வீடியோக்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருந்தால் உடனடியாக அதனை நீக்கி உரிய மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதே உண்மையான கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.